ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ 2025க்கான சிபிடி 1 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜில் வந்து கொஷின்ஸ் வந்திருந்தது, எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், என்னென்ன புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன யூடியூப் சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1க்கான பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 100 கொஷின். அதில் மேக்ஸ் வந்து 30, ரீசனிங் வந்து 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுவே வந்து 85 கொஷின்ஸ் வந்து வந்துடுது. ஓகேவா? அப்போ 85% வந்து இந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமே கவர் ஆகுது. அதனால் இதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 90%, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 85 கொஷினில் 75+ கொஷின்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, 1/3. எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் எழுதலாம். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸோட சிலபஸ்ஸு. இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்ட எல்லா எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ்ன்றதுனால கண்டிப்பாக சேம் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். டிசிஎஸ் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க சிலபஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீம்னு மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸுன்றதுனால போட் அண்ட் ஸ்ட்ரீமோட சாப்டர் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்து இப்போ ட்ரிக்னாமெட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும். அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன சாப்டரில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 சிபிடி 1ல் வந்து மேக்ஸ் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுக்கான வெயிட்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூலு, டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட் இதில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. ரேஷியோ, ப்ரொபோர்ஷனு, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் லாஸு இதெல்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஆர்ஆர்பி ஜேஇ 2024 பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1ஓட கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மின்றதுனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிபிடி 1 வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன புக் வந்து படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 6 to 10th என்சிஆர்டி புக்கு, அப்படி இல்லை தமிழில் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு வந்து 6 to 10th வந்து படித்து வச்சுக்கோங்க. புக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பினாக்கில், அப்படி இல்லைனா ஒய்சிடி மேக்ஸு, அப்படி இல்லைனா கிரண் பப்ளிகேஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கான்செப்ட் கிங் பை கங்கன் பிரதாப் சார், ஆர் ஃபார்முலா புக் பை ஆதித்ய ரஞ்சன் சார் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2024-25 நடந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு வந்து இன்னும் வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து பிரகாஷ் சார் மேக்ஸோட பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேக்ஸோட சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்க வந்து வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 2024-25 மேக்ஸோட பெஸ்ட்டு கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா செலெக்ஷன் வே யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. இதே வந்து தமிழில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ரோ யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் நடத்துகிற வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமோட கொஷின்ஸ் பேப்பர் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பேட்டர்ன்லேயே வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். மேக்ஸோட ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 குரூப் டி, 2024-25 என்னென்ன எக்ஸாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா
கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து நல்லா பண்ணணும். நீங்கள் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டோட வந்து எக்ஸாம் போகாதீங்க. கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ரீசனிங்கில் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக அதிகமான ப்ராக்டிஸ் வந்து ரீசனிங் கொடுங்க. கான்செப்ட் ரொம்ப கம்மி. அதிகமான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 ரீசனிங்கோட வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்ஃபபெட் அனாலஜி சீரியஸ் கிளாஸிஃபிகேஷன் இதில் வந்து 8 to 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ப்ராக்டிஸும் வந்து அதிகமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் அனாலஜி நம்பர் சீரியஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரேங்கிங்கு இதிலெல்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கெலாம் வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் வந்து பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் டேக்கிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரேங்கிங் இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள். ரீசனிங்கோட சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் வந்து சேம் சிலபஸ் தான். அதனால் எல்லா எக்ஸாமோட பெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரீசனிங்கில் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்க்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரிஹந்த் ரீசனிங் புக்கு, தமிழில் வந்து உங்களுக்கு ரீசனிங் புக் வேணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள் ஆர் ஒய்சிடி ஆர் கிரண் பப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் கான்செப்ட் கிங் பை ககன் பிரதாப் சார் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரீசெண்டாக கேட்ட டிசிஎஸ் பேட்டர்னோட கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா கான்செப்டும் வந்து கவர் ஆகுது. அதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் நடத்துகிற வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமோட ரீசனிங் செட்டு வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஏன்னா டிசிஎஸ் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் தான் ஆகும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சேனலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பல்ராம் சார் ரீசனிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். பல்ராம் சார் ரீசனிங் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான சொல்யூஷன் எல்லா செட்டுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் சீரீஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா வந்து அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீசனிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்து ப்ராக்டிஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2022 குரூப் டி, அப்புறம் 2024, 25 என்னென்ன எக்ஸாம் நடந்ததோ அந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 to 10 என்சிஆர்டி கண்டிப்பாக படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 சயின்ஸ் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பயாலஜியை பொறுத்தளவு 7 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் என்சிஆர்டி ஃபிசிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். 10th பார்த்தீங்க அப்படின்னா 63 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 73% ஆஃப் கொஷின்ஸ் வந்து 10th புக்லேருந்து மட்டும் எடுத்திருக்காங்க. 10th புக் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 63 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12 கொஷின், 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7 கொஷின், 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின், கிளாஸ் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின். அதுலேயும் வந்து எதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸு, பவர் இதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது 9th 10th வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்சிஆர்டி படிக்கணும். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10th பார்த்தீங்க அப்படின்னா 82 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக இந்த கேட்டதில் 82% வந்து கிளாஸ் 10th மட்டும் எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 82 கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 7th வந்து 7 கொஷின்ஸு, கிளாஸ் 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷின்ஸு, கிளாஸ் 9th வந்து 3 கொஷின்ஸு, கிளாஸ் 6 வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் 10th 56 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 68% கொஷின் வந்து கிளாஸ் 10th மட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8th பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின், கிளாஸ் 9th பார்த்தீங்கன்னா 8 கொஷின்,
கிளாஸ் 7th வந்து 5 கொஷின், கிளாஸ் 6லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா 6 to 10th கண்டிப்பாக படிங்க. அதுலேயும் குறிப்பாக 9th 10th அதிகமாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி கிளாஸ் 6 to 10th தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக வந்து கிளாஸ் 9th 10th வந்து கண்டிப்பாக படிங்க. குரூப் டி அப்படின்னாலும் 9th 10thலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மக்கப் பண்ணாமல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சயின்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியில் வந்து எக்ஸாம்பிள் எம்சிக்யூ இருக்குது. அது வந்து 6 to 12 ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மார் எஸ்எஸ்சியில் மைண்ட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா சாய் கார்த்திக் தமிழ் பொறியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து சயின்ஸ் வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி புக் படித்தாலும் ஓகே. அப்படி இல்லை என்சிஆர்டி புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தாலும் ஓகே. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, குரூப் டி இதிலலாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கொஷின்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதனால் ப்ராக்டிஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஜேஇ, ஏஎல்பி, டெக்னீஷியனு, குரூப் டி இதிலலாம் வந்து சயின்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சேம் பேட்டர்னில் தான் வந்து கொஷின்ஸ் வரும். அதனால் இந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் பயாலஜிலே படிச்சிருவீங்க. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 ஜென்ரல் அவேர்னஸோட வெயிட்டேஜ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து பெர் டேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்ன் அப்படின்னாவே என்சிஆர்டி பேஸ்டாக தான் கொஷின்ஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து 11th 12th அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த புக்கில் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சியோட ஃபேட்மேன் புக் வந்து படிச்சுக்கோங்க. அது வந்து டிசிஎஸ் பேஸ்டு கொஷினாக தான் இருக்கும். டிசிஎஸ் பேஸ்டு ப்ளஸ் என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். அதனால் அந்த புக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் படிச்சுட்டு பர்மார் எஸ்எஸ்சியில் வந்து மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மைண்ட் மேப் வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கணும். 1 இயருக்கு படித்து வச்சுக்கோங்க. ஆனால் 6 மந்த்துக்கு வந்து அதிகமான ரிவிஷன் விட்டு படித்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்தோ லோக்கஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடா 247, பிஏபி நியூஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து பிஐபி நியூஸ்லேருந்து டேரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் பிஐபி நியூஸ் வந்து நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த சோர்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிகமான ப்ராக்டிஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். என்னோடய சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. ஏன்னா வந்து சிலபஸ் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து 2-3 டைம் வந்து படிங்க. படிச்சுட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 2024க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய வரும். ஓகேவா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள். எப்படி வந்து பேட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ ஈஸியாக, மாட்ரேட்டாக, டிஃபிகல்ட்டான்றது நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸஸ் வந்து கம்மியான சோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக கொடுங்க. ஏன்னா சோர்ஸஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்காது. ஓகேவா? அதனால் மினிமம் சோர்ஸஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் 15 கொஷின் இருக்குது. அந்த 15 கொஷின்லேயும் ஃபுல் மார்க் வாங்கணுன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வந்து சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? அதனால்
மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிஷனை பொறுத்தளவு நீங்கள் பார்க்காதீங்க. எதுவும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்றத ட்ரை பண்ணி ஃபுல் எஃபர்ட்டை வந்து போட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆர்ஆர்பி, ஜேஇ, சிபிடி 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வந்து அது வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகுறீங்கன்றத டிசைட் பண்ணுற ஃபேக்டரு. அதனால் சிபிடி 1க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் வந்து எல்லா கட் ஆஃபும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் தான் வந்து ஆக்டிவாக இருப்பேன். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.